ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து சிக்கனில் நல்ல கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா அகலமான பாத்திரம் சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர், 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலே கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு 7 பெரிய வெங்காயம் அது நல்லா கட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு 8 தக்காளி எடுத்துகிட்டு, இதுக்கு ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா புளிப்பு வராது. அது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ வந்துட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், 2 பே லீஃபு, ஒரு 5 வந்துட்டு கருப்பு ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி இதை வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டிகளே இல்லாமல். இப்போ ஒரு நல்ல குழி அதிகமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துட்டு வதங்கியிருக்கணும். அடியில் பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி பாதியானதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து 8 தக்காளியை வந்து ஆப்பிள் தக்காளியை வந்து நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம், பெங்களூர் தக்காளி. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மூடி போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச சிக்கனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் தான் வந்து சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கவும். அதில் நல்லா இந்த நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி சுண்டின மாதிரி வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோட நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட அடியில் வந்து பிடிக்காமல் தீயாமல். இப்போ நம்ம பட்டரில் வந்து ரோஸ்ட் பண்ண அந்த சிக்கனை வந்துட்டு இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும்.
இப்போ தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த சிக்கன் கிரேவியை சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் கூட சாப்பிடும்போது வெறும் சூடான சாதத்தில் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கேளுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.